எல்லோருக்கும் வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி அணியை சார்ந்தவர்களும் கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் போன்றவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்று அண்ணாமலையினுடைய ஆதரவுக்காக காத்து கிடக்குறாங்க. அதுல இபிஎஸ் விட ஓபிஎஸ் விட இபிஎஸ் அணி ஒரு 30 நிமிடம் முன்னாடியே போய், அரை மணி நேரம் முன்னாடியே போய் அவங்க காத்து கிடக்குறாங்க. ஓபிஎஸ் தானே நேரடியாக அங்க செல்கிறார். இதை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் தோன்றுவதெல்லாம், பல பிரதம அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் போயஸ் கார்டன்ல அம்மா அவர்களை ஒரு 5 நிமிடம் பார்க்க வேண்டும் என்று மணிக்கணக்கில் காத்து கிடந்த காலம் அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருந்த கட்சிக்கு இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்துகிறேன் என்கிற பெயர்ல ஒரு இடைத்தேர்தலுக்கு, பொது தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுக்கு மாற்று கட்சியினர் இடத்துல ஆதரவு கேட்பதற்காக ஒரு சம்பிரதாயமாக செல்வது கூட பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு தொகுதியில் நடக்கிற ஒரு இடைத்தேர்தலுக்காக, அந்த இடைத்தேர்தல்ல பாஜக அவர்களுக்கு ஒரு 4% வாக்குகள், அவங்க போன முறை ஈரோட்டுல வாங்கினதே 4000 ஓட்டு 5000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதமே 4% வாக்குகள் தான். அப்ப நமக்கு அதிமுகவுக்கு 40% வாக்குகள் இருக்குது. அப்ப நம்மளதுல ஒரு 10% கீழே இருக்கிற வாக்கு வலிமையை கொண்டவர்கள். அதான் அண்ணாமலைங்கிறவர் ஏதோ ஒரு போலீஸ் எஸ்பியா இருந்துட்டு ஒரு அது அவருடைய அரசியல் அனுபவம். ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர். அதிமுக என்பது மாபெரும் வாக்கு வலிமையை, தொண்டர் பலத்தை கொண்ட கட்சி. இவங்க 2 பேரும் செய்யறது அதிமுகவை கேவலப்படுத்துவதாக, சிறுமைப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்றுதான் எல்லா அதிமுக தொண்டர்களும் வேதனை அடைகிறாங்க. இது இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இவங்க போகையில அண்ணாமலை மேல அந்த கமலாலயத்துல பிஜேபி அலுவலகத்துல ஒரு அறையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க போய் அங்க காத்து கிடக்குறாங்க. கருநாகராஜன் இவங்களை ரிசீவ் பண்ணி வரவேற்று அண்ணாமலை அறைக்கு கூட்டிட்டு போறாரு. திருப்ப வழி அனுப்புறதுக்கும் அண்ணாமலை வரல. கருநாகராஜன் தான் வழி அனுப்பி வைக்கிறாரு. இது ஏதோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா மேல எஸ்பி உட்கார்ந்துட்டு இருப்பாரு, அக்யூஸ்ட் எல்லாம் கீழே போயிட்டு ஐயாவை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எஸ்பி ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க, ஐயா ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அக்யூஸ்டுக்கு போய் அங்க நின்று ஒரு கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியில வருவாங்க. அது மாதிரிதான் இருக்கு. கமலாலயங்கிறது ஏதோ காவல்துறை அலுவலகம் போலவும், இந்த அக்யூஸ்டுகள்லாம் அங்க போய் ஒரு 5 நிமிஷம் தரிசனத்துக்கு எஸ்பி பார்த்து கேட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து கேட்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். அதுக்கு அண்ணாமலை சொன்ன பதில், நான் மேல இடத்துல பேசிட்டு சொல்றேங்க அப்படின்னு. இதே ஓபிஎஸ் தான் சொன்னாரு, பிரதம அமைச்சர் தான் என்னை இணைய சொன்னாரு, அப்ப நான் அவரை கேட்டுதான் இணைஞ்சேன். அப்போ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா நேரா மோடி அவர்களிடத்துல பேசுறேங்கிறாரு, அமித்ஷாட்ட பேசுறேங்கிறாரு. குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட நீங்க நேரா பேசியாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம்ல. அண்ணாமலை அலுவலகத்துக்கு சென்று அவரது வாசல்ல காத்திருந்து அவர் இவர்களை அவமானப்படுத்தி அனுப்புகிற கேவலத்தை உண்டாக்குறவர்கள் அதிமுக தலைமைக்கு தகுதியானவர்களாம். இதுதான் நம்ம பேச இருக்கிறது. அப்ப இந்த 2 பேருமே அதிமுகவை பிளக்கிறது, வாக்கு வங்கியை சிதைக்கிறது, சின்னத்தை முடக்குவது என்பதை இதெல்லாம் செய்யறாங்க. கூட அதிமுக கட்சியினுடைய மான மரியாதையையும் கமலாலயத்துல பாஜக அலுவலகத்துல அடகு வைக்கிறாங்க. அப்ப இவர்களை நம்பி அதிமுகவுடைய எதிர்காலம், இவர்களால அதிமுக மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெறுமா, ஒரு வாக்கு வங்கியை வலிமைப்படுத்த முடியுமா, தொண்டர் பலத்தை அதிகப்படுத்த முடியுமா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நேற்றைய நிகழ்வு என்பது மிக துக்ககரமான ஒரு நிகழ்வாக அத்துணை அதிமுக தொண்டர்களாலும் பார்க்கப்படுது. ஈரோடு கிழக்குல பெரிய அக்ரஹாரம்னு ஒரு பகுதி இருக்கு. பூரா சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு 30,000 பேர் டேனரி வச்சு நிறைய தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், அந்த டேனரி வச்சு நடத்துறாங்க. பேர் தான் பெரிய அக்ரஹாரம். ஆனா 30,000 ஓட்டுகள் சிறுபான்மையினர் வாக்குகள். பாஜக கூட்டணி இல்லாம இருந்திருந்தாங்க, அந்த 30,000 ஓட்டுல வெறும் 3 ஓட்டு கூட ரெட்டலைக்கு விழுகல. அதுக்கு காரணம் பாஜக.
பாஜக கூட்டணி இல்லாமல் களம் இறங்கி இருந்தால் சென்ற முறையே அந்த தொகுதியில வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கும். ஓபிஎஸ் வந்து அவர் வெளிப்படையா கைகூலி அடிமை நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க நான் இப்படித்தான் அப்படிங்கிறது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய வீரன் சூரன் நான் பாஜக இருப்பேன் இதெல்லாம் பேசுறாரு. ஆனா அது வெளியே பேசும் பாத்தீங்கன்னா அவங்கதான் முன்னாடி பன்னீர்செல்வத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த 2 பேர்த்த நம்பி அதிமுக இனி கரை சேர்வது கிட்டத்தட்ட முடக்கப்பட்டு விடும் அப்படின்னு நிலைக்கு போயிட்டு 1 லட்சம் அதிமுக தொண்டர்கள் அந்தந்த பகுதியில ஆளுக்கு 100 அதிமுக தொண்டர்கள்ட்ட கையொப்பமிட்டு ஒரு 1 கோடி பேர் ஒருங்கிணைந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம ஒரு சமர்ப்பித்து நாங்க தொண்டர்களால ஒரு இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலாவும் வேண்டாம், தினகரனும் வேண்டாம், நாங்க தொண்டர்களே ஒரு தலைமையை உருவாக்குகிறோம் என்று களம் இறங்கினால் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிற இதை வந்து இந்த தொண்டர்கள் தான் இப்ப வந்து காப்பாற்ற முடியும். இதை தெரிஞ்சதுனாலதான் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி எதிர்காலத்துல தொண்டர்கள் கையில தான் அந்த தலைமையை தீர்மானிக்கிற பொறுப்பு மாவட்ட செயலாளர்கிட்டயும் பொதுக்குழு அவங்க தரல. எல்லாரையுமே இதுல இணைச்சுக்கலாம். நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல யாரெல்லாம் அதிமுக இருந்தாங்களோ அவங்க அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக என்கிற கட்சி வலிமையாக இருக்கும். இதுல இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் அந்த மாதிரியான கருத்துக்களே தவறு. எல்லோரும் ஒருமுகப்படுத்தப்படணும், ஒருங்கிணைக்கப்படணும், ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்கப்படணும். அதுதான் நம்முடைய நிலைப்பாடு. பார்ப்போம். இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் தான் தடை கற்களா இருக்கிறாங்க. இதை எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு முயற்சிப்போம். சசிகலா அவர்கள் வந்து பொதுக்குழுவால பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா அவர்கள் கட்சியில பயணிக்கணும், எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டா தான் வலிமையா இருக்கும். 1 லட்சம் பேர் அதிமுகல கொஞ்சம் முக்கியமா உணர்வுள்ளவர்கள் ஒருங்கிணைந்து ஆளுக்கு ஒரு 100 பேர் அந்தந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்கள்ட்ட ஒரு கையொப்பம் வாங்கி அந்த 1 கோடி பேர் தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி தொண்டர்களால நாங்க தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்று ஒரு மனு கொடுத்து அதுல உத்தரவு வாங்கி நம்ம ஒரு தொண்டர்கள்ல ஒரு தேர்தலை நடத்தி ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்தோம்னா தான் ஒரு வலிமையான அதிமுகவாக. அம்மா சொன்னாங்க இல்லையா, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் வலிமையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்க முடியும். அதை நம்ம செய்வோம். இப்ப இவங்க எல்லாம் யாரும் செய்யல, அதைய நம்ம முயற்சி எடுப்போம். 1 லட்சம் பேர் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு 500 பேர் நம்ம திரட்டினாலே போறோம். அதை இன்னும் கொஞ்சம் அந்த ஒருங்கிணைக்கிற பணி இப்ப எல்லாரும் என்னன்னா அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம அதை களத்துல இறங்கி செயல்பாடுகளை செய்யணும். அது செஞ்சோம்னாலே நம்ம அதை வெற்றி அடைஞ்சிடலாம். அநேகமா இந்த ஈரோடு தேர்தல் வந்து ஒரு படிப்பனையாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு உணர்வோட இல்ல நம்ம இதை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து அதிகமா வரும். எல்லாரும் அந்த கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட் இவன்லாம் பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பாளர்களா உட்கார்ந்துக்கிட்டு உண்மையான தொண்டை மூலம் பின்னால நின்று வேடிக்கை பார்க்கறான். ஜான் பாண்டியன் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி 2 பேரையும் பேசி நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படிங்கிற பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நம்ம தலைமையில ஒரு தனியை அனுப்பி நிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதா நம்ம நோக்கம். அப்ப அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைக்கிற பணியை நம்ம செய்வோம். அந்த ஒருங்கிணைஞ்ச அதிமுக தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்குற பணியை நம்ம செய்வோம். இப்ப நம்ம டார்கெட் வச்சிருக்கிறது ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் ஒன்னா திரண்டாங்கனாலே போறோம். அந்த முடிவுகள் நம்ம எதிர்பார்க்கிற முடிவுகள் தானா நடக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஜே அணிகளா பிரிஞ்சிருந்த போது இந்த மாதிரிதான் ஒரு சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு நாங்கெல்லாம் எம்எல்ஏ. அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்துதான் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து இந்த கட்சியை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இணைச்சோம். அது வலிமை பெற்ற கட்சியாக விலகுச்சு. அதே மாதிரி இப்ப அந்த சூழ்நிலைகள் உருவாகி இருக்குது. நம்ம ஒரு வலிமையான அதிமுகவை, ஒன்றுபட்ட அதிமுகவை நம்ம உருவாக்குவோம். வந்து நம்ம தலைமையில ஒரு அணி அப்படின்னு ஒரு அணியை இது பண்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குறத நம்ம நோக்கம். ரெட்டலை வந்து முடங்குறதுக்கு அதிக வாய்ப்பு தெரியுது. மனசாட்சியே இல்லாத 2 பேரும் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிச்சயமா அதிமுகவுல இன்னொரு பிளவை அணியை உருவாக்குவது நம்ம நோக்கம் அல்ல. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒன்றுபட்ட அதிமுகவாக இரட்டை சின்னத்தை எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி, தொண்டர்களால ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக இது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு லேடியா மோடியா என்ற வகையில அம்மா வழியில இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேணும். அந்த வழியில நம்ம வந்து பயணிப்போம்.
நிச்சயமாக ஒரு வலிமையான அதிமுகவை நம்மால உருவாக்க முடியும். நம்ம அதை செய்வோம். என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.